அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு TNCMTSE தேர்வு குறித்த தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு யாரெல்லாம் எழுத முடியும், தேர்வுக்கான பாடத்திட்டம், தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை விவரம், எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது என்பது குறித்த விரிவான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மேலும் இத்தேர்வுக்கு தயாராகும் வண்ணம் மாதிரி வினாத்தாள்களின் விடைகள், ப்ரீவியஸ் இயர் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் விடைகள் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயின்று நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்வினை எழுத விண்ணப்பிக்கலாம். ப்ரீவியஸ் இயரில் ஸ்டேட் போர்டு சிலபஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படிச்சிருக்கணும். இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் அதே ஸ்டேட் போர்டு சிலபஸில் +1 படிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வினாக்கள் அமைந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே படித்த 9வது மற்றும் 10வது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தான், அதுவும் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் புக்ஸ் தான் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். அடுத்தது வினாத்தாள்கள் மற்றும் வினாக்களை பற்றி பார்க்கலாம். வினாக்கள் அனைத்தும் கொள்குறி வகைகளில், அதாவது MCQ அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்வு 2 தாள்களில் நடத்தப்பெறும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய 60 வினாக்கள் இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய 60 வினாக்கள் இடம்பெறும். 2 கொஷின் பேப்பர் கொடுப்பாங்கப்பா. 2 எக்ஸாமுமே ஒரே நாளில் தான் நடக்கும். பேப்பர் 1 அதாவது CMTSE அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாமே 60 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே மேக்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் தான். பேப்பர் 2ல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் 2 சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து 60 கொஷின்ஸ் இருக்கும். எல்லா வினாக்களுமே கொள்குறி வகை வினாக்கள் தான், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அந்த வகை வினாக்கள் தான் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்வுக்கான நேரம். இத்தேர்வுக்கான 2 தாள்களும் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரே தேதியில் நடைபெறும். ஒவ்வொரு கல்வியாண்டுலேயும் எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க. முதல் தாள் தேர்வு நடைபெறும் தேதி அன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். இப்போ பேப்பர் 1க்கு 2 hours, அது 10 to 12 தான். 2ஆம் தாள் அதே தேதியில் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். அதுக்கும் 2 மணி நேரம் தான். ஒரு 2 hours கேப் கிடைக்குது, இன்டர்வல் கிடைக்குது, அதில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 hours பேப்பர் 2 நடக்கும். உதவித்தொகை குறித்த விவரம். தேர்வு செய்யப்பட்ட 1000 மாணாக்கர்களுக்கு 500 மாணவர்கள், 500 மாணவிகள் ரூபாய் 10,000 வீதம் இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். அந்த 10,000ம் மாதம் 1000 ரூபா வரவு வச்சுருவாங்க. ஒரு கல்வியாண்டுக்கு 10 மாதங்கள் தான் கிடைக்கும். ஸோ 10 மாதங்களுக்கு 1000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10,000. எது வரைக்கும் கிடைக்குன்னா நீங்கள் UG டிகிரி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 மாணவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் 500 பாய்ஸ், 500 கேர்ள்ஸ். அடுத்து விண்ணப்பிக்கும் முறை குறித்து பார்க்கலாம். www.dge.tn.gov.in இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து குறித்த தேதிக்குள் மாணவர் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கான தேர்வு கட்டணம் 50 ரூபாய் அதையும் சேர்த்து பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு கிளாஸ் டீச்சரும் ஸ்கூல் ஹெச்எம்மும் கண்டிப்பாக உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க.
ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர்வு செய்யப்படும் விதம், எப்படியெல்லாம் மாணவர்களை சூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இத்தேர்வு எழுதிய மாணவர்களுள் 1000 மாணாக்கர்கள், அதில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள், பாய்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவலாக 500 செலக்ட் பண்ணுவாங்க. நடைமுறையில் உள்ள இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும். இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ மார்க்ஸு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். போன வருஷம் செலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட்டு போன வருஷம், அதாவது 2023 நடைபெற்ற தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அதில் செலக்ட் பண்ணப்பட்ட 500 மாணவர்களின் விபரம் கொண்ட பட்டியல் இதுதான். ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் எத்தனை பேர்த்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 149 பேர் ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மார்க் 65, 120க்கு 65 எடுத்தால் போதும். இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம், இது போன வருஷத்தோட நிலைமை தான். ஜென்ரல் கேட்டகரியிலே 149வது மார்க் எவ்வளோ அப்படின்னா 51 மதிப்பெண்கள். ஜென்ரல் கேட்டகரியிலே டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, விஷன் இம்பேக்டில் 2 பேர், ஹியரிங் எஃபெக்டில் ஒருத்தர், ஃபிசிக்கல் சேலஞ்சில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. பாருங்கள், விஷன் அதாவது பார்வை திறனற்றோர், பார்வை குறைபாடு உடையோர் 42 மார்க் எடுத்தாவே ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சில் 47 மார்க்கும், மற்ற குறைபாடுகளுடைய டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் 47 மார்க் எடுத்திருந்தாவே ஜென்ரலில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டி பாருங்கள், 127 பேர் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மார்க் 51, 51லேருந்து 47 வரைக்கும் பிசியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், விஷன் எஃபெக்ட், ஹியரிங், ஃபிசிக்கல், அதர்ஸ் ஒரு 5 பேர்த்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே பாய்ஸ் கேட்டகரி, 50 மார்க்லேருந்து பிசி முஸ்லீமில் மொத்தமாக 17 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கேட்டகரியில் 46 மார்க் பிசி முஸ்லீமில் பாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்காங்க. 30 மார்க் எடுத்திருந்தாவே போதும், பிசி முஸ்லீம் பாய்ஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எம்பிசியில் 96 பேர் எடுக்கிறாங்க. மொத்தம் 500ல் 96 பேர் எம்பிசி கேட்டகரியில் சூஸ் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், சென்ற வருடம் 51 மார்க்லேருந்து எம்பிசி கேட்டகரியில் 47 மார்க் வரைக்குமே சூஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், 26 மார்க்கு கூட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியரிங் இம்பேக்டில் 39 ஒரு தடவை சூஸ் பண்ணியிருக்காங்க. 39 எடுத்த மாணவரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே டிசபிலிட்டி கேட்டகரி இந்த 4மே. அடுத்தது எஸ்சி கம்யூனிட்டியில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மார்க் 51லேருந்து 46 வரைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற டிசபிலிட்டி கேட்டகரிஸில் 37 மார்க், 36 மார்க், 43 மார்க்கையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஸ்சிஏ, அதில் 14 மாணவர்கள் எடுக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் 50 மதிப்பெண்களில் இருந்து 46 வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ எம் விஷன் ஆர்த்தோ அப்படின்னு இருக்கு பாருங்கள், இது வந்து டிசபிலிட்டி கேட்டகரி, 31 மதிப்பெண்ணுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கம்யூனிட்டியில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 51 மார்க்லேருந்து 46 வரைக்கும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாய்ஸ் 500 மாணவர்களுக்கான லிஸ்ட்டு. அடுத்தது கேர்ள்ஸ் சைடு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டு போன கல்வியாண்டில், அதாவது 2023 கேர்ள்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ் 500 பேர் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தால் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் 149 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் 68லேருந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் கட் ஆஃப் மாறும், இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். இது போன வருஷத்தோட ரிசல்ட் மட்டுமே. 51 மதிப்பெண் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. டிசபிலிட்டியில் பாருங்கள், 47, 39, 46க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க.
பிசி கம்யூனிட்டியில் 127 பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்க. 51 மார்க்கில் இருந்து 48 மார்க் வரைக்கும் பிசியில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாமே டிசபிலிட்டி கேட்டகரி. 35 37 வரைக்கும் இருக்குது பாருங்கள். அடுத்தது முஸ்லீம் கேர்ள்ஸ் 17 ஸ்டூடெண்ட்ஸு 51 மார்க்கில் இருந்து 48 மார்க் வரைக்கும் எடுத்த பிசி முஸ்லீம் கேர்ள்ஸுக்கு செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதெல்லாமே டிசபிலிட்டி. 33 மார்க்கு கிடச்சிருக்கு. எம்பிசியில் மொத்தம் 96 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஹையஸ்ட்டாக 51 மார்க்லேருந்து 48 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எம்பிசி கேட்டகரியில் வர டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸு. எஸ்சி கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் 72 பேர்த்த சூஸ் பண்ணுறாங்க. 51 மதிப்பெண்கள்லேருந்து 47 மார்க்ஸ் வரைக்கும் போன இயரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 43, 31, 40 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ அந்த கேட்டகரியில் ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 51 மார்க்கில் இருந்து 47 மார்க் வரைக்கும் போன வருஷம் செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ விசன் ஆர்த்தோ டிசபிலிட்டி கேட்டகரியில் பாருங்கள் 38 மார்க்கு கிடச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 5 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 49 மார்க்லேருந்து 46 மார்க் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. இது எல்லாமே போன வருஷத்துடைய டீட்டெயில்டு தான். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணி நீங்கள் படிக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ஸ் குறித்த இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸுடைய ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுடைய ஆன்சர்ஸ் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைனோட அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.